விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த நபர்கள் வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் கிடையாது, உங்களுடன் பழகக்கூடிய நெருக்கமான உறவுகள் தான் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள், எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற ஒரு போலித்தனமான நம்பிக்கையை இன்றுடன் நீங்கள் விலக்கி கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி எதிரிகளால் மட்டும் வந்தவைகளாக இருக்காது, உங்களை சுற்றி இருந்த சில நெருக்கமான மனிதர்களாகவே மட்டுமே தான் இன்னும் வந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒருவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதித்து விட்டால் அவர்களை சாதாரண ஒரு மனிதராக நீங்கள் ஒருபோதும் பார்க்கவே மாட்டீர்கள். மனதார நம்பிக்கொண்டு உங்களுடைய உண்மையான உணர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையின் பல ரகசியங்களையும் அவங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த மனிதர்கள் உங்களுடைய நம்பிக்கையை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்த முயன்ற தருணங்களை நினைத்து பார்த்தாலே வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்படுத்தப்பட்டு ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படி நடந்துவிட்டது என்றெல்லாம் தோன்றிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஆழமான சிந்தனைகள் கொண்டவர்கள் என்று நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டீர்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை யாராலையும் உடைத்துவிட முடியாது. அந்த அளவுக்கு உறவுகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்கள் தான். அதனாலேயே தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துரோகத்தின் வழி மற்றவர்களை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே வலிகளும் ஆழமான ஒரு காயத்தை அதிகமாகவே தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்களை முன்னேற விடாமல் தடுத்தவர்களும் உங்களுடைய கனவுகளை சிறியதாகவே காட்டியவர்களும் உங்களுடைய முயற்சிகளை குறைத்து பேசியவர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் என்னத்தான் எது செய்தாலும் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை கூறிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. வெளியில் உங்களுடைய நலனை விரும்புவது போலவே நடித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுடைய வளர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த காலகட்டங்கள் இன்னும் சில மனவேதனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி விருச்சிகம் ராசியான உங்களுக்கு ராகு, கேது மற்றும் சனி போன்ற கிரகங்களின் தாக்க காலங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவங்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். அந்த காலங்களில் யார் உண்மையானவர்கள், யார் தேவைக்காக மட்டும் அருகில் இருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் புரிய வைக்கும். இனிமேலாவது யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்து கொண்டு நடப்பது இனிமேல் உங்களுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைமுகமான ஒரு தடைகளும் இப்பொழுது ஏற்பட போகுது. வாழ்க்கையில சில தடைகள் வெளிப்படையாக தோன்றும். அப்படி வெளிப்படையாக தோன்றினால் எந்த விதமான பிரச்சனைகள் எதுவாகவே இருந்தாலும் அதை நம்மளால எதிர்த்து போராட முடியும். அவற்றை எதிர்கொள்வதும் நமக்கு மிக எளிது. ஆனால் சில தடைகள் யாருக்கும் தெரியாமல் நமக்கு பின்னால் இருந்து ஏற்பட போகும். அது உங்களுடைய வேலை, தொழில் அல்லது முயற்சிகளில் சிலர் நேரடியாக எதிர்ப்பு காட்டாமல் மறைமுகமான ஒரு தாமதங்களை ஏற்படுத்த முயற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிய ஒரு தருணங்களை கூட நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் நம்பிய தகவல்கள் சரியாக இல்லாமல் போயிருக்கலாம். சில வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தள்ளி போய் அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து உங்களை நிறைய தடவைகள் யோசிக்க வைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதனாலேயே உங்களுடைய மனதில் ஏமாற்றங்கள் என்பது ஏற்பட்டு யார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது என்கிற அளவுக்கு நீங்கள் யோசித்த காலங்களும் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலிமையானது என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. யார் உண்மையாக இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்களாகவே இப்பொழுது நீங்கள் மாற வேண்டும். எனவே இனிமேல் எந்த ஒரு முடிவையும் ஆராய்ந்து நீங்கள் செயல்பட்டு அந்த ஒரு முடிவுகளை எடுக்கணும். அப்படி நீங்கள் ஆராய்ந்து செயல்பட்டு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது இனிமேல் மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும்.
உயிராக நினைத்தவர்கள் செய்த துரோகங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடும் ராசிநாதன் செவ்வாயின் குணமும் உங்களை ஒரு விஷயத்தில் மிக தெளிவாகவே வைத்திருக்கும். நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீர்கள். ஆனால் உங்களின் அந்த இரும்பு திரையையும் தாண்டி சிலர் நம்முடைய உயிர் இவருக்காக எதையும் செய்யலாம் என்று நீங்கள் யாரை உங்களுடைய ஆத்மாவிற்கு அனுமதித்தீர்களோ அவரே உங்களுடைய முதுகில் குத்திய துரோகம்தான். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆகப்பெரிய ஒரு இடியாகவே இன்னும் இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல்கள் நீங்கள் உயிராக நினைத்தவர்களின் நிஜ முகத்தையே காட்டியது. உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்தே உங்களை சமுதாயத்தில் வீழ்த்த நினைத்தவர்களும் அவர்களுமேவாகவே மட்டுமே தான் இருந்தார்கள். உலகமே எதிர்த்தாலும் இவர் நம்மோடு இருப்பார் என்று நீங்கள் நம்பிய நபர் உங்களை நடுக்கடலில் கை கழுவி விட்டு சென்ற போது உங்களுடைய செவ்வாயின் வேகம் கண்ணீராகவே உறைந்து போய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்து விட்டது. அந்நியன் செய்யக்கூடிய துரோகத்தை விட ஆன்மாவாக நினைத்தவர் செய்த துரோகங்கள் உங்களை இதயத்தில் ஆழமான ஒரு வடுக்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இன்னும் எண்ணி 21 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாகவே அமையும். எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் எடுத்தாலும் அதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாழ்க்கையில் சில காலங்கள் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் நின்று போனது போலவே தோன்றும். எவ்வளவு தான் உழைத்தாலும் சரியான பலன் கிடைக்கவில்லை. எடுத்த காரியங்கள் கூட தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. மனதில் வைத்திருந்த கனவுகள் நிறைவேறாமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்த காலங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருக்கும். என்னுடைய நேரம் எப்பொழுது மாறும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல முறைகள் கூட இன்னும் எழுந்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வரக்கூடிய 21 நாட்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு மீண்டும் ஒரு புதிய வேகத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகவே இப்பொழுது அமைய போகுது. விருச்சிக ராசி என்பது ஆழமான சிந்தனை, விடாமுயற்சி, போராடக்கூடிய குணம் கொண்ட ராசியாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கும் வரை முயற்சி செய்யக்கூடிய குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலைகள் காரணமாக உடைய வேகங்கள் என்பது குறைந்து போயிருக்கலாம். சில தடைகள் உங்களை சோதித்து பார்த்திருக்கலாம். சில மனிதர்களின் வார்த்தைகள் கூட உடைய நம்பிக்கையவை குறைத்து போட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய தன்னம்பிக்கையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இதுவரை நீங்கள் காத்திருந்த ஒரு பதில் கூட இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். நீங்கள் விட்டுவிட்ட ஒரு முயற்சியை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் கூட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி செவ்வாய் கிரகம் விருச்சிகம் ராசிக்கு துணிச்சலையும் செயல்படக்கூடிய ஆற்றலையும் மற்றும் மீண்டும் எழக்கூடிய சக்திகளை கூட இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அதனாலேயே இந்த காலத்தில் மனதில் இருந்த தயக்கங்கள் என்பது குறைந்து செயல்களில் வேகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். விருச்சிகம் ராசி அன்பர்களை, கடந்த காலத்தில் தாமதமான விஷயங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் தாமதம் என்பது மறுப்பு கிடையாது, அது சரியான ஒரு நேரத்திற்கான காத்திருப்பு என்பதை கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய முயற்சிகள் வீணாகாது. நீங்கள் போட்ட உழைப்பு சரியான நேரத்தில் ஒரு பலனை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நிலைமைகளும் இப்பொழுது வந்துவிடும். 6ஆம் இடத்து ரோகஸ்தானத்தின் வீரியங்கள் குறைந்து ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் உங்களை வாட்டி வதைத்த நீண்ட கால வியாதிகளும் நரம்பு பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தத்தால் வந்த உடல் உபாதைகள் யாவும் முற்றிலுமாகவே இப்பொழுது குணமாக போகுது. தகுந்த மருத்துவ வழிகாட்டுதலின் மூலங்கள் உங்களுடைய உடலில் புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் இப்பொழுது குடியேறிவிடும்.
எப்பொழுதும் சோர்வாகவே இருக்கிறது என்று கலங்கிய நீங்கள் இனிமேல் காலையிலேயே ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு எழுந்து காரியங்கள் இறங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். தூக்கமின்மை பிரச்சனை என்பது நீங்கி நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிப்பதால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான மற்றும் நீண்ட ஆயுளுடன் கூடிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே இந்த நேரத்தையும் காலத்தையும் மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.